ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட ஜனநாயகன் படத்துல ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்கள் நடிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது தளபதியோட அம்மா ரோல்ல நடிச்சிருக்காங்களாம். ஸோ இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங். ஏன்னா ரேவதி அவர்களை பெருசா இப்போ நிறைய படங்கள்ல பார்க்க முடியல. கடைசியா திருச்சிற்றம்பலம்ல பார்த்தது நினைக்கிறேன். பட் தமிழ்ல ரீசெண்டா நிறைய நடிக்கலனா கூட ஹிந்தியில பிஸியா தான் இருக்காங்க. ஸோ அம்மா ரோலுக்கு இவங்களை காஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா மேபி சின்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம். அண்ட் ஆல்ரெடி ரேவதி அவர்கள் தளபதியோட தமிழன் படத்துல தளபதிக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அண்ட் தமிழனுமே கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான். ஸோ ஜனநாயகன்ல இவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு தளபதிக்கே ஒரு நாள் மட்டும் தான் ஷூட் இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் ஷூட்டிங் கடைசி நாள் எப்படியும் ரேப் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வரும். ஸோ யூஸ்வலா தளபதி திரும்பி நிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போட்டோ வரும். பட் இது லாஸ்ட் படத்தோட லாஸ்ட் நாள் ஷூட்டிங்ன்றதால இன்னும் ஏதாவது ஸ்பெஷலா வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு கடைசி நாள் ஷூட்டிங் எப்போன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு வேற தெரியல. என்ன மெஜாரிட்டி ஆஃப் ஷூட்டிங் பெருசா லீக் ஆகாம தான் நடந்திருக்கு. ஜஸ்ட் தளபதி போலீஸ் கேரக்டர் பண்றாரு அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். அது மட்டும் தான் ஒரு போட்டோவா லீக் ஆச்சு. எப்படியோ ஹெச் வினோத் அவர்களோட கெரியர் பெஸ்ட் படமா இருந்துட்டா போதும். இப்போதைக்கு சதுரங்க வேட்டை அண்ட் தீரன் தான் அவரோட பெஸ்டா பார்க்கப்படுது. அண்ட் சதுரங்க வேட்டை டைப்ல இருக்க போறது இல்ல. பட் போலீஸ் கேரக்டர்ன்றதால தீரன் டைப் ஆஃப் படமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ தீரன்ல காமிச்ச மாதிரி ஒரு ரியல் போலீஸா தளபதியை காமிச்சிட்டாலே போதும். ஏன்னா தீரன்ல கார்த்தி அவர்களை சினிமா போலீஸ் மாதிரி இல்லாம ரியலா நிஜ போலீஸ் மாதிரியே இருப்பாரு. சோ ஜனநாயகன் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.